ஹalleluya ஹalleluya. இந்த இயேசுவோட உறவாடுவது நான் கண்டுபிடித்த உண்மை, மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். எஸ் ஹalleluya ஹalleluya. மனிதனுடைய இதயத்தில் வாழ்கிறவர். ஆமென் ஹalleluya ஹalleluya. அவர் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் இயேசுவே நான் போதும் ஐயா. ஏசாயா நைட்ல படுக்கும்போது சொல்லிட்டு படுங்க, உங்களுக்குள்ள வந்துருவாரு. ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென். இதுக்கு ஒரு மதம்லாம் மாற தேவையில்லை. நீங்க தெரியாம சொல்றாங்க மதத்தை மாத்துறாங்கன்னு. மதத்தை யாரும் மாத்த முடியாது. மதத்தை யாரும் மாத்த முடியாது, அதெல்லாம் முடியாது. மனிதன் இதயத்தில் குடிகளை விரும்புகிறான். ஆமென். நீங்க மதம் மாறவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுப்பி விடுவார். எழுப்பி அவரோட உறவாடுகிறது ஒரு வாக்கியமான வாழ்வு. அதிகாலையில் எழுப்பி நான் உறவாடுவேன். அந்த உறவாடும் போது எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் கவலைகளும் நீங்கும். இயேசு என்பவர் எங்கோ இருப்பவர் அல்ல, நமக்குள் வாழ்கிறவர். நமக்குள் வாழ்கிறார், எனக்குள் வாழ்கிறார். ஆமென். இதுதான் பாக்கியம் நமக்கு. ஆமென். இதை அறிந்து கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், அறிவியுங்கள். ஆமென். இதுதான் எங்க சித்தாந்தம். எப்படி சொல்றது? ஏன்னா இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு வாழ்வு. சொல்லுங்க, வாழ்வு, அன்றாட வாழ்வு. சாமுவேல் எப்படி மனைவி பிள்ளைகளோட வாழ்கிறார். ஆமென். ஒரு குடும்ப வாழ்வு, பிள்ளைகளோட உள்ள வாழ்வு. அப்படித்தான் இயேசு ஒரு நாள் அவரோட நான் வாழ முடியும். அவர் வாழ துடிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜீசஸ் நம்மோட உறவாட ஏன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு நம்முடைய பாவத்தை கழுவ மரித்து உயிர்த்து இன்றைக்கு பரலோகத்தில் இருந்தாலும் ஆவியானவராக நமக்குள்ள இருக்கிறார். அவரை பார்க்க முடியல, ஆனா அனுபவிக்க முடியும். காற்றை பார்க்க முடியாது, ஆனா காற்றை அனுபவிக்கிறோம். அப்படித்தான் ஜீசஸ். ஏசையா ஏசையா Thank you appa, 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 thank you நன்றி அப்பா, நன்றி அப்பா. எந்த இங்க இருக்கிற ஒருவேளை ஆமென் புதிதா வந்திருந்தா உங்களுக்கு நல்ல செய்தி. இயேசுவே எனக்குள்ள வாங்க, நான் உங்களை தேடுறேன்னு சொல்லுங்க. I seek you Lord சொல்லுங்க. Lord I seek you, Lord தேடுறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அந்த நாம சொன்னாலே உங்களுக்குள்ள வந்துருவார்.